இது அன்னதான மடம். இது அன்னதான மடத்தில் மேல் பகுதி. இதில் ஸ்டோர்ஸ் தான் வளைச்சி ஸ்டோர்ஸ் தான் வச்சுருக்காங்க. 2-3 ரூமில் தான் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் வெளியில் தான் இருப்பாங்க. கீழே தான் அன்னதான மடம் இருக்குது. அதை நாம் பார்க்கலாம். இவர் தான் ஸ்டோர் மேனேஜர், லால் ஐயா ஸ்டோர் மேனேஜர். மத்தியானத்து சாப்பாடு கொடுப்போம். அந்த ஸ்டோர்ஸ் இது. இங்கே 2 பாய்லர் இருக்குது. இந்த பாய்லர் வந்து மண்ணெண்ணெயில் தான் வேலை செய்யும். நாங்கள் பாய்லரை ஸ்டார்ட் பண்ணால் அந்த குழாய்க்கு ஊடாக ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் வந்து அதை திறந்து விட்டவுடனே இதுக்குள்ளே தண்ணி சூடெல்லாம் தண்ணியான சூடாகும். சோறு கறி எல்லாம் அதுலேயே நாங்கள் செய்வோம். தோசை செய்கிறதுக்கு தோசைக்கல் இருக்குது. இது வந்து கேஸில் வேலை செய்யும். அதே போல் அங்கேயும் கேஸில் வேலை சாப்பாடு அதுக்கெல்லாம் கேஸ்லேயும் செய்வாங்க. இது அன்னதான மடம். இதில் தான் எல்லோரும் வந்து இருந்து சாப்பிடுவாங்க. இதில் ஒரு 900 பேர் ஒரே நேரத்தில் இருக்கலாம். ஒரு 900 பேர் ஒரு நேரத்தில் இருந்து சாப்பிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் இங்கே மத்தியானத்தில் ஒரு குறைஞ்சது 400 பேர் சாப்பிடுவாங்க. வந்து ஒவ்வொரு நாளும் மத்தியானம் சாப்பிடுவாங்க. திருவிழா காலங்களில் காலையில் 6 மணி தொடக்கம் இரவு 11:30 மணி வரையும் தேநீர், சின்ன உணவுகள், மத்தியானம் சாப்பாடு, பிறகு தேநீர் பான் சாப்பாடு, ஏதாவது சின்ன சாப்பாடு. அதுக்கப்புறமா 7:30 மணிக்கு இரவு சாப்பாடு தொடங்க 11:30 மணி வரையும் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இது ஒரு சின்ன மண்டபம். முக்கியமான பெரிய விருந்தாளிகள் வந்தால் இதில் சாப்பாடு கொடுப்பாங்க. இங்கே சாப்பாடெல்லாம் மேலே சமையல் அறையில் செய்து லிஃப்ட்டில் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. கொண்டு வந்து இதில் எல்லாம் பகிர்வாங்க. அதுதான். இவர் பேர் வந்து செல்வராஜ் ஐயா. இவர் தான் இந்த மடத்துக்கான பொறுப்பாக இருக்கிறார். இது இந்த ஒவ்வொரு நாளும் இவர் மத்தியானத்தில் சராசரி 400 பேருக்கு மத்தியானத்தில் சாப்பாடு கிடைக்கும். அதே போல் திருவிழா காலங்களில் ஒரு 30,000 பேர் காலையில் 6 மணியில் இருந்து இரவு 11:30 மணி வரையும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருப்போம். சாப்பாடு, தண்ணீர், அது அப்படியான இதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்போம். 25-30,000 பேர் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவாங்க. இந்த இதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் வழியில் கொழும்பில் இருக்கிற பெரிய பெரிய முதலாளிமார் அவங்கள்ட்ட இருந்தால் அவங்க விரும்பி நல்லா தாராளமாக ஏராளமாக எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுகளை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் மக்களுக்கு போகிறோம்னு இந்த ஐயா தான். ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே சாப்பாடு எடுக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சௌகரியமாக சாப்பிட்டு போகலாம். அதே போல் திருவிழா காலங்கள்லேயும் சாப்பாடு கிடைக்கும். எல்லோரும் இங்கே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போகலாம்.